டெஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. மாதவன், சித்தார்த், நயன்தாரா. இந்த படத்தினுடைய கதை, அதாவது 2 இளைஞர்கள், ஒருத்தர் கிரிக்கெட் பிளேயர், இன்னொருத்தர் எம்ஐடி ஸ்டூடெண்ட்டு. அவர் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு இருக்கார். மாதவன் கிரிக்கெட் பிளேயர் சித்தார்த், மாதவனுடைய மனைவி நயன்தாரா, சித்தார்த்தோடைய மனைவி மீரா ஜாஸ்மின். ஸோ மீரா ஜாஸ்மின், சித்தார்த் அவங்களுக்கு ஒரு பையன், நயன்தாரா, மாதவன் அவங்களுக்கு குழந்தை இல்லை, அதுக்கான ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ மாதவன் ஒரு எக்யூப்மெண்ட்டை ஒன்று தயாரிச்சிருக்காரு, பெட்ரோல் இல்லாத ஒரு என்ஜின். அதை முன்னிறுத்தி அரசாங்கத்துக்கிட்ட கொண்டுட்டு போகிறாரு. இந்த பக்கம் சித்தார்த் தான் கிரிக்கெட்டில் இன்னமும் ஸ்டஃப்பாக தான் இருக்கேன், ஸோ எனக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறப்ப நான் இதை விட்டு விலகிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்று ப்ரெஸ் மீட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு அவர் டீமுக்கிட்ட சொல்கிறப்ப, வேணாம் நீங்கள் இருங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் அவருக்கு குடும்பத்திலையும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. மாதவனுக்கு பர்சனலாகவும் சரி, பிஸ்னஸாகவும் சரி, எல்லாமே அவருக்கு டவுன்ஃபாலாக தான் இருக்குது. ஸோ இவங்க 2 பேருக்கும் கனெக்ஷன் பாயிண்ட் அப்படிங்கிறது நயன்தாரா, சித்தார்த்துடைய கிளாஸ்மேட் நயன்தாரா. ஸோ நயன்தாரா ஒரு டீச்சர் கூட. ஆனால் எந்த இடத்துலையும் அவங்க ஸ்கூலுக்கு போகிறதோ வரதோ, கிளாஸ் எடுக்கிறதோ, ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ணுறதோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. சரி, நான் கதைக்குள்ளார வந்துடுறேன். இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு கேம்பிளிங் ஒன்று ப்ளே ஆகும், பல கோடி கணக்கில். இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு போலீஸ் ஒரு பக்கம் டீம் ஒன்று அலைஞ்சு தெரிஞ்சிட்ருப்பாங்க. இது எல்லாமே ஒரு பாயிண்டில் சந்திக்கிறப்ப என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் படத்தினுடைய கிளைமேக்ஸ். ஸோ இதில் பியூட்டிஃபுல் அப்படின்னு பார்த்தா மாதவன் தான். அதில் அந்த ஒயிட் ஷர்ட் போட்டு உக்காந்துட்டு மிரட்டுவாப்பில் ஃபோனில் ஒரு இடத்துல. சித்தார்த்தை எடுத்துக்கிட்டால் பெரிய அளவுக்கு நடிக்கிறதுக்கு ஒன்றும் ஸ்கோப்லாம் கிடையாது. ஒரு பிளேயர், அதுக்கான எமோஷன் என்னவோ அதை மட்டும் ப்ளே பண்ணியிருந்திருப்பா. நயன்தாரா படத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் 4 நாள் கால் ஷீட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10 சீன் தான் வந்துட்டு போவாங்க. அதுலேயும் ஒரு அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு டைலாக் ஒன்று இருக்குது, சிரிச்சிருவாங்க தமிழில் ஆர்வமாக இருக்கிறவங்க. ஏன்னா தினமும் நீ குடிச்சிட்டு அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலோ இண்டியன் மாதிரி பேசுவாங்க. அதே போல் உன்னால நான் மல்லடிங்கிற பட்டம் வாங்கிட்டேன் அப்படிங்கிற அந்த டைலாக்கை, உன்னால நான் மல்லடி டைலாக், உன்னால நான் மல்லடிங்கிற பட்டம் வாங்கிட்டேன் அப்படின்னு. மல்லடி இது என்னன்னு தெரில. டப்பிங்கில் கவனிச்சாங்களா இல்லை காற்று போக்கில் அப்படியே விட்டுட்டாங்களா என்னன்னு தெரில. சூப்பர் ஸ்டார்னால் அப்படி தான் இருப்பாங்க. நம்ம அதை விட்டுட்டு படம் எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுவோம். நம்ம T20 மாதிரி விறுவிறுப்பாக போகும் அப்படின்னு எதிர்பார்த்தது எல்லாமே ஒன்றும் வேலைக்கு ஆகலை. கடைசி வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு கேம் ஒன்று ப்ளே ஆகும், மாதவன் வர்சஸ் சித்தார்த். அது மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாதவன் அந்த ஒயிட் ஷர்ட் போட்ட பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள், அதை விட்டுட்டா படம் டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான் இருக்கும், படத்தை டைட்டிலுக்கு தகுந்த மாதிரியே. ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்களை வியூ பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.